மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் வாழக்கூடிய உறவுகள் அத்தனை பேருக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் என் ஆரூர் தம்பி காளிதாசன் அவர்களுக்கும், இப்படி ஒரு கூட்டத்தை காலம் குறைவாக உள்ளதால் சிறியதாக ஏற்பாடு செய்துள்ளார்கள் என்றான் என் தம்பி. காலம் குறைவாக இல்லை, அவர்களிடத்தில் காசு குறைவாக இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம், சிறிய கூட்டமாக இருந்தாலும் சீமான் தம்பிமார்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒன்று விடாமல் உளவு பணியை செய்யக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், எமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போடுவதற்கு தகுதியான ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் ஏறி கொள்ளையடிப்பதை தவிர அவருக்கான கொள்கை ஏதுமில்லை. நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்பது இங்கு யாரும் வரலாம், வாழலாம், தமிழர் நாங்களே ஆளலாம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. வந்தாரை வாழ வைத்தது போதும், என் சொந்தாரை மட்டுமே இனி ஆள வைப்போம் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. மனிதர்களுக்கு மட்டுமான அரசியல் அல்ல, இந்த மண்ணில் மேல் உள்ள அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு கட்சி இந்திய துணைக்கண்டத்தில், இந்திய நிலப்பரப்பில் இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. ஒரு கலெக்டர் மகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மக்களுக்கு மருத்துவம் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் சமமான தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும். அது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. ஒரு கவர்னர் மகன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானோ, கடைகோடியில் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த விவசாயியின் மகன் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வேணும். தரமான கல்வி, சமமான கல்வி, உலக தரத்துக்கு. இது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. தற்சார்பு பொருளாதாரம், எவனையும் சார்ந்தில்லாத பொருளாதாரம், நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. இப்படி மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியல் கொள்கை கோட்பாடுகளை வகுத்து அதன்படி தடம் பாராமல் தடம் பெறலாமல் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் இந்த நிலத்திலே பயணித்து 1.1 தொடங்கி 8.2 வந்து தமிழ்நாட்டின் 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்தது நாம் தமிழர் கட்சி. அதற்கு காரணம் அதன் கொள்கை மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. தேர்தல் நெருங்கி கொண்டு வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், தமிழர்கள் ஏன் ஆள முடியல? இந்தியாவில் உள்ள 38 மாநிலத்தில் 38 மாநிலத்தையும் ஆள்வது அந்த மாநிலத்தின் மகன். கர்நாடகாவை ஒரு மான கன்னடத்தன் ஆளுகிறான், ஆந்திராவை ஒரு மான தெலுங்கன் ஆளுகிறான், தெலுங்கானாவை ஒரு தெலுங்கன் ஆளுகிறான், கேரளாவை ஒரு மலையாளி ஆளுகிறான், மராட்டியத்தை ஒரு மராட்டியன் ஆளுகிறான், வங்காளத்தை ஒரு வங்காளி ஆளுகிறான், பீகாரை ஒரு பீகாரி ஆளுகிறான். தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும். ஆனா இங்க யார் ஆள்றா? இங்க யார் ஆள்றா? அப்பங்கிறவன் நம்மளை பெத்தவனா இருக்கணும், தலைவங்கிறவன் நம்ம ரத்தவனா இருக்கணும். அவன் தான் தலைவன். தமிழனுக்கு அப்புறம் இன்னொருத்தன் தலைவனா இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியும்? அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டி, எனக்கு தலைவன் ரெட்டமலை சீனிவாசன் என்கிற பறையனார் என் தலைவன். சுபாஷ் சந்திர போஸ் எனது வழிகாட்டியா இருக்கலாம், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் எனது தலைவன். பாலகங்காதர திலகர், பகத்சிங் எல்லாம் நீ வழிகாட்டியா இருக்கலாம், ராமசாமி படையாச்சி தாண்டா எனக்கு தலைவனா இருக்க முடியும். தலைவங்கிறவன் ரத்தத்தில் இருக்கணும், ரத்தத்தில் இருக்கணும். அப்ப இவங்கெல்லாம் அந்த தேர்தல் நெருங்க நீங்க பாப்பீங்க. 1 கோடி பறையரே வா, எங்க அண்ணன் திருமாவளவன் எங்கயா? ஒன்னு திமுக இல்ல அண்ணா திமுக, ரெட்டலர் சூரியன் அப்படி அடமானம் வைக்கணும். 1 கோடி வன்னியரை திரண்டு வா, எங்கப்பா? ஒன்னு திமுக இருக்கணும், அண்ணா திமுக, பிஜேபி இருக்கு. அடமானம் வைக்கிற அரசியல் தானே, அடமானம் வைக்கிற அரசியல் தானே. என்னைக்கு இது மாறும்? என்னைக்கு மாறும்? தமிழ்நாட்டில் வெறும் 5.5 விழுக்காடு தான் பெருமொழியாளர் தெலுங்கர், 9 அமைச்சர், 1 கோடி பறையர், நாங்க 2 அமைச்சர்ரா. அதான் 2 அமைச்சர். இதெல்லாம் யாருங்க பேசுவா? நாம் தமிழர் தான் பேசுவான். எங்களுக்கு தான் வலிக்கும், முட்டை விட்ட கோழிக்கு தான் அதோட அருமை தெரியும், எல்லாத்துக்கும் வலிக்காது. உனக்கு என்ன?
உனக்கு என்ன சாதி பெருசு? உனக்கு சாதி தமிழனோட ஓர்மையை சிதைத்த இந்த சாதி. இந்த சாதி எந்த சிக்கல் நடந்தாலும் எதை பத்தியும் கவலை கிடையாது. 75 ஆண்டுகள் ஆச்சு. ஏறக்குறைய இந்த ஸ்ரீமுஷ்ணம் பகுதி, இந்த காட்டுமன்னார்கள் சட்டமன்றத்தில் எல்லாரும் எம்எல்ஏ ஆயிருக்கான். காங்கிரஸ் ஆயிருக்கு, கம்யூனிஸ்ட் ஆயிருக்கு, விடுதலை சிறுத்தை ஆயிருக்கு, திமுக ஆயிருக்கு, அண்ணா திமுக ஆயிருக்கு. இந்த பகுதி இப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றம் அடையல. ஏன்? எங்களுக்கு அக்கறை இல்லை. தேர்தல் நேரம் வரும், நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி, எலும்பு துண்டு போடுற மாதிரி, புறாவுக்கு கம்ப தூர மாதிரி 500 ரூபா 1000 ரூபா பிச்சை காசை தருவான். அதை வாங்கி நக்கி பிழைக்கிறவங்க சமூகத்துக்களை கொடுப்ப, அதை வாங்கிட்டு உனக்கு வாக்களிப்பான். உனக்கு வாக்களிப்பான். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நீங்க ஒரு புதிய அரசியல் நோக்கி வரணும். அப்பதான் சரியா இருக்கும். அண்ணன் திருமாட்ட நிக்கிற தம்பிகள் அண்ணன் அன்புமணிட்ட போய் நிக்க மாட்டான். அண்ணன் அன்புமணிட்ட நிக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன் திருமாட்ட நிக்க மாட்டான். இவன் 2 பேரும் அண்ணன் சீமா கூட வந்து நிற்பான். இதுதான் நாம் தமிழர். வேற ஒன்றும் இல்லை. எங்க ஓட்டுக்கு நாங்கள் காசு தர மாட்டோம். நாங்கள் எல்லாருமே படித்த ஆளுங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது. எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு வேலை இருக்குது. எங்களுக்குலாம் ஒரு பெருத்த அவமானமாக இருக்குது. பெருத்த அவமானம். நீலாம் வீட்டில் அண்ணன் தம்பி திட்டா உனக்கு அவமானமாக போயிடும். வாத்தியார் திட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவமானம் போயிடும். பொண்டாட்டிட்டு பேசிட்டா புருஷனுக்கு அவமானம் போயிடும். புருஷன் பேசிட்டா பொண்டாட்டிக்கு அவமானம் போயிடும். சம்மந்தி மரியாதை தரலாம், அந்த சம்மதிக்கு அவமரியாதை போயிடும், அசிங்கமாக போயிடும். எங்களுக்கு ஒரே அவமானம், தமிழ்நாட்டை தெலுங்கன் ஆளுகிறான் என்ற அவமானம் மட்டும்தான் எங்களுக்கு. வேறு ஒன்றுமே இல்லை. வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் களையணும். இந்த சிக்கல்கள் மீண்டு வரணும்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் ஒரு கட்சி. ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் வந்து பல பேர் திமுக செய்கிற தவறுக்கு திமுக நாங்கள் விமர்சிக்கிறோம். திமுககாரன் குறுக்க வந்து பேசினா பேசிக்குவோம். ஆனால் இந்த ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? ஐயா ஸ்டாலின் ஒரு 22 பேரை கூட்டணிங்கிற பேரில் 22 அடியாளை வச்சுக்கிட்டார். எல்லா சாதிக்கும் ஒரு ஆள். நீ என்ன சாதிப்பா? கோனார் சமுதாயமோ கிட்ட வந்து நின்றுக்கா, ஒரு சீட்டு தருவேன், என் மேலே எந்த அம்பு வந்தாலும் முத காட்டி நீ வாங்கிக்கணும். யாருப்பா நீனு? கவுண்டர் சமுதாயமா? யோ வாயா, ஒரு 6 சீட்டு வாங்கிக்க. எவன் அடித்தாலும் முத நீ தான் காமிக்கணும். யோ நீ யாருப்பா? இப்படி சாதி பார்த்து தமிழர்களை வேட்பாளர் ஆக்கி, தமிழர் நிலத்தில் நாமெல்லாம் தமிழர் என்ற ஓர்மையை சிதைத்து நம்மளை சாதியாக பிளவுபடுத்தி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான். 5 விழுக்காடு உள்ள தெலுங்க 9 அமைச்சர். உனக்கு அதெல்லாம் புரியாது. இன்னொன்று தெரியுமா? இந்த தம்பி மாதிரிலாம் நிற்கிறாங்க இந்த காவல்துறையில் டிஜிபிலேருந்து ஏடிஜிபிலேருந்து ஐஜிலேருந்து டிஐஜிலேருந்து எஸ்பி வரைக்கும் 92 விழுக்காடு நான் ஸ்பீக்கிங் தமிழர் அல்லாமல் இருக்கான் அதிகாரத்தில். தமிழ்நாட்டில் டிஎன்பிசின்னு ஒரு அரசு தேர்வாணையம் இருக்குது. உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலையை தரக்கூடிய, தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையம். அதே போல் கேரளாவில் இருக்கு கேரளா அரசு தேர்வாணையம். அதே போல் கர்நாடகாவில் இருக்கிறது கர்நாடக அரசுக்கு தேர்வாணையம். தெலுங்கானாவில் இருக்கு தெலுங்கருக்கான அரசு தேர்வாணையம். தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அந்தந்த மாநிலத்தின் அரசு வேலை அந்தந்த மாநில மக்களுக்கு என்ற சட்டம், அதுதான் சரி. ஆனால் தமிழ்நாட்டின் அரசு வேலை எவன் வந்தாலும் இங்க வாங்கிக்கலாம். இந்த சட்டத்தை கொண்டு வந்து அண்ணா திமுக அதை வேடிக்கை பார்த்து பொத்திக்கிட்டு இருந்தவன் இந்த திமுக. யாரு பேசுவா? இது யாரு பேசுவா? யாரு கேட்பா? 1-2 சிக்கல் இல்லை எங்களுக்கு. இது எல்லாத்தையும் கூடி எதிரா திராவிடம். எதுக்கு திராவிடம்? உனக்கு யார் திராவிடம்னா யாரு? இந்த ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் சொல்றேன், மானமுள்ள ஒரு தமிழன் திராவிடத்துக்கு என்ன விளக்கம், திராவிடம் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை தான் 1 கோடி ரூபாய் பரிசு தர்றேன் உனக்கு. 1 கோடி ரூபாய். ஃபேப்ரிகேட்டட் கட்டுக்கதை. திராவிடங்கிற ஒண்ணே இல்ல. நான் நல்ல தமிழ் ஆத்தாளுக்கு தமிழ் அப்பனுக்கு பிறந்தவன். நான் தமிழன். யார் அந்த நிலத்துல திராவிட? எப்படி இருந்திருக்கணும் கட்சி? ஐயா ஐயா ராமசாமி என்ன பண்ணிருக்கணும்? திராவிடர் கழகம் இருக்கக்கூடாது, தமிழர் கழகம் இருந்திருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்க கூடாது, தமிழர் முன்னேற்ற கழகம் இருந்திருக்கணும். அனைத்து இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு தமிழர் முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி தமிழர் முன்னேற்ற கழகம். திராவிட கழகத்தை ஆரம்பிச்சார் யாரு? பிறமொழியாளர். திமுக முதலாளி யாரு? அண்ணாதுரை. கருணாநிதி யாரு? தெலுங்கரு. அண்ணா திமுக ஆரம்பிச்சாரு ஒரு மலையாளி மேனோன். ஜெயலலிதா கன்னடம். ஐயா விஜயகாந்த் யாரு? தெலுங்கரு. ஐயா வைகோ யாரு? தெலுங்கரு. என்னைக்கிடா நீ ஆண்ட, என்னைக்கிடா ஆள போற? இதுல வேற இந்த கிராமத்தில் போஸ்ட் அடிப்பானுங்க, நாங்க ஆண்ட சாதி. அப்ப ஊரான்லாம் பேண்ட சாதியா? ஆண்ட சாதி. லூசு பைத்தியம்.
இந்த பகுதி தான் கிபி 1275 தமிழர் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, சோழர் சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. 1275 இந்த கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருப்பரம்பயத்தில் தான் கடைசி போர், கடைசி சமர் பாண்டியனுக்கு தமிழனுக்கும். அதில் நம்மளை குப்பரடிச்சு கொண்டு போயிட்டான், அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உன்னை ஆண்டது பூரா விஜயநகர பேரரசு, மராட்டியன், கிருஷ்ணராஜ பேரரசு, தெலுங்கு தான் ஆண்டான். இதில் எங்கே நீ ஆண்டவன்? செருப்பை கழட்டி அடிக்கணும். நீ ஆண்ட சாதி ஒரு போஸ்ட் அடிச்சு நிற்காத, நீ பேண்ட சாதி. அம்பேத்கர் சொல்றாரு கேஸ்ட் இஸ் த மென்டல் ஸ்டேட்டுங்கிறாரு. சாதிங்கிறது மன நோய்டா, மன நிலடாங்கிறாரு. நீ அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற, அதுதான் அந்த பிளவு காரணம். ஏன் ஒரு படையாட்சியை நிறுத்தினா பறையர் வாக்களிக்க மாட்டார், ஒரு பறையரை நிப்பாட்டினா படையாட்சி வாக்களிக்க மாட்டார், ஒரு தேவரை நிறுத்தினால் தேவேந்திரர் வாக்களிக்க மாட்டார், ஒரு தேவேந்திரன் நிப்பாட்டினா தேவர் வாக்களிக்க மாட்டார், செட்டியார் நிறுத்தினால் மூப்பனார் வாக்களிக்க மாட்டார், மூப்பனார் நிப்பாட்டினா முதலியார் வாக்களிக்க மாட்டார், இந்துவன் நிறுத்தினா கிறிஸ்தவன் வாக்களிக்க மாட்டான், கிறிஸ்தவன் நிப்பாட்டினா இஸ்லாமிய வாக்களிக்க மாட்டான். இவன் எல்லாம் கூடி தெலுங்கனுக்கு வாக்களிப்பான், தமிழனுக்கு வாக்களிக்க மாட்டான். யார் மாறிப்போ, யார் மாத்துவா? இத யார் மாத்துவா? கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பது ஒரு சிந்திக்க துண்டுவாக மட்டும்தான் இருக்க வேண்டாம். ஸ்டேட்டட் பை டாக்டர் அம்பேத்கர். கல்வி நோக்கம் என்பது the basic fundamental concepts of the education is to think. சிந்திப்பருக்கு தான்டா. பாத்தியால ஒரு தற்கொலை கூட்டம் எப்படி போகுது? லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் போறான். யாரு பின்னாடி போறான்? ஒரு திரை கவர்ச்சி, திரை கவர்ச்சி, திரை மயக்கம். கேரளாவிலையும் சினிமா இருக்கு, மம்முட்டி மோகன்லால் இருபக்கம் சூப்பர் ஸ்டார் இருக்கான். கர்நாடகாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, எல்லா ஊர்லயும் எல்லா மாநிலத்திலையும் சினிமா இருக்கு. எங்க தலைவிதி, எங்க தர்த்திரியம் இந்த தட்டுக்கட்ட மண்ணில் தான் சினிமாக்காரன் ஆளை துடிக்கிறான். ஏன்? நீ அந்த இடத்துல நிக்கிற. நீ அரசியல் என்ன, கல்வினா என்ன, எதுவும் அறியாத ஒரு அடிமை தற்கொலை கூட்டம் இங்க வளருது. எந்த புரிதலும் கிடையாது, எந்த நோக்கமும் இல்லை. மம்முட்டிட்ட கேட்குறாங்க, 2016 கேட்குறாங்க, ரஜினிகாந்த் அரசியலில் வரேன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். மம்முட்ட கேட்குறாங்க, மம்முட்டி சார் உங்களுக்கு எதுன்னு ஆசை, உங்களுக்கு எதுவும் ஆசை இருக்கா, நீங்களாம் கேரளா வாழலான்னு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் இளைஞர்கள், தமிழ்நாட்டின் மாணவர்கள், தமிழ்நாட்டின் இளைஞர் பெருமக்கள் தங்களுக்கான தலைவரை இருட்டு திரையரங்குகளில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தலைவன் எங்க தேடுறான் பாரு. தலைவனை நீ திரையில தேடக்கூடாது, தரையில தேடணும். தலைவனை நடிப்பில் இருந்து நீ தேர்ந்தெடுக்க கூடாது, மனித உழைப்பில் இருந்து தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அப்ப சரியா இருக்கும். தலைவன் இல்லாத நாடும் தகப்பன் இல்லாத குடும்பமும் தட்டுக்கட்டு போயிடும்னு சொல்லிடுறாங்க. அப்படி தலைவன் இல்லாத நாடா போயிருச்சு. அப்படி ஒரு தலைவன் உலகில் 27 நாடுகளை எதிர்த்து அடித்து அந்தந்த தலைவர்கள்லாம் என் சமுதாயத்து, என் சாதிக்கு, என் மக்களுக்கு ஆடுதா, அண்டாதா, குண்டாதா, இலவச லேப்டாப் தான், பாட புத்தகம் தான், பஸ் பாஸ் தான், பென்சில் தான், பேனா தான், செருப்பு தான், விளக்கமறுத்தா தான்னு கேட்டுக்கொண்டிருந்த தலைவர்களுக்கு மத்தியில் உலகத்தில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்ற ஒரு நாடு இல்லை. நாடு கேட்டு போராடின பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள். மானத்தோடு அவன் தான் தலைவன். இஸ் அவர் லீடர். பிரபாகரன் இஸ் அவர் லீடர். உன்னை கொண்டு போய் சாதியை திரட்டி 5 சீட்டு 10 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு கண்ட நாய்கிட்ட முட்டி போட வைக்கிறோம். உனக்கு தலைவன் இல்ல. எவன்ட்டு சரணடையாம சண்டை போட்டு செத்தவன்ல அவன் தலைவன்டா. அப்படி ஒரு தலைவனை நீ என்னைக்கு தேர்ந்தெடுக்கிறியோ இந்த நிலம் அந்நியர் பிடியிலிருந்து மாறும். மான தமிழர்களும் ஆளலாம். இந்த நிலக்கரி என் தம்பி கேட்டான்ல, இங்கே உள்ள பொறுப்பாளர் கர்ணன் கேட்டான்ல, ஜம்புலிங்கத்தை தெரியுமான்னு, ஜம்புலிங்க முதலியார் தெரியுமான்னு கேட்டாம்ல. இதுவரைக்கும் 38 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிலக்கரியை எடுத்த பகுதி ஐயா ஜம்புலிங்க முதலியார் கொடுத்தது. எத்தனை இடத்துல ஜம்புலிங்க முதலியாருக்கு சிலை இருக்கு. நெய்வேலிக்கான நிலத்தை கொடுத்தவன் ஒரு தமிழன். கடந்த ஆண்டு 375 பேர் பொறியாளரை எடுக்கிறான். ஒருத்தங்கோட தமிழன் இல்ல. நிலம் என்னது, வளமு என்னது, வேலை வடக்கனுக்கு. யார் இதை மாத்துவா? யார் கேட்பா? இந்த நிலம் மாறினா உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, உங்களுக்கு ஒரு மக்கள் இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு அச்சம் கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்கு. அண்ணன் சீமான் மேல 200க்கும் மேற்பட்ட வழக்கு. ஒத்த வழக்கு ஓடிட்டாரு. தம்பி விஜயிலேருந்து புஷி ஆனதுலேருந்து குஷி ஆனதுலேருந்து எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டான். எங்களுக்கு என்ன தெரியுமில, வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்கு. இதான் எங்க நிலப்பாடு. அதுக்காக சிறையை நாங்கள் நேசிக்கிறோம்ல.
எங்கள் உரிமைக்கு எதிராக யார் வந்தாலும் எவர் வந்தாலும் தகர்ப்போம், உடைப்போம், தடுப்போம். அதனால எந்த சிக்கல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாரான ஒரு சமூகம், ஒரு சமூகம். இந்த சிக்கல்கள்லாம் மாறணும், போகணும், வரணும்னா நீங்க ஆழமா சிந்திக்கணும். எவர் சிந்திக்கிறாரோ அவருக்கான அத்தாட்சிகள் சான்றுகள் உண்டு. நபிகள் பெருமானார், நீங்கள் சிந்திக்கணும். சாராயம் ஆறா ஓடுது. நீங்க வாக்கு சேகரிக்க நாங்க போவோம், தெரு தெருவா போவோம். எங்க வீட்டு பெண்கள்லாம் வருவாங்க, எப்பா நீங்க தானேப்பா வருஷம் வருஷம் மாறீங்க, இந்த சாராய கடையா மூடுங்களா? ஆத்தா நீ ஓட்டு போட்டது ரெட்டலைக்கும் ஜூரியனுக்கும், நாங்கள் அவனை மூடுவோம்னு தான் நாங்கள் வர்றோம், நீ எனக்கு ஓட்டு போடல. ஆண்டொன்றுக்கு 75,000 பெண்களோட தாலி அறுக்கிற 75,000 பெண்களோட தாலி அறுக்கிற டாஸ்மார்க்க ஒரு அரசு நடத்துது. உலகத்தில் சாராயம் காய்ச்சி விற்கிற ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிற ஒரு கேடுகட்ட இனம் நீங்களும் நான் இருக்கக்கூடிய தமிழர் என்ற ஒரு இனம். சாராயத்தை அரசு விற்கிது, கல்வியை தனியார் தர்றான். என்ன மாதிரி ஆளு? இந்த நிலம் மாறணுமா இல்லையா? மாறணுமா இல்லையா? மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அந்த ஆக சிறந்த மாற்றத்தை இந்த மண்ணில் இந்த பிள்ளைகள், எளிய பிள்ளைகள் நாங்கள் நிகழ்த்தி காட்ட வந்து நிற்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தாங்கிறோம். நாங்க வெறும் கையோட ஓடுறோம். எங்க கையில கம்பு தாடா, ஆயுதம் தாடா, அடிச்சு தகர்க்கிறோம். நாங்க வர்றோம். வாக்கு என்னும் ஆக சிறந்த ஆயுதத்தை உங்களிடம் நாங்கள் பெற வேண்டி நாங்க வந்து நிற்கிறோம். யாரை நீங்க ஆதரிக்கணும், யாருக்கு நீங்க வாக்களிக்கணும். அப்ப இந்த சிக்கல் மாறணும், இந்த சிக்கல் தீரணும் என்றால் நீங்கள் உற்று நோக்கணும். என்ன பேசுறோம் நாம் தமிழரே? ஒரே பேச்சு தான். வட இந்திய கட்சிகள் காங்கிரஸ், பிஜேபி இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி. எங்க மக்களை குடிக்க வச்சு நாசம் பண்ணி எங்கள் மக்கள், எங்கள் பெண்களோட வாழ்க்கையை அறுத்த இந்த டாஸ்மார்க்கை கொண்டு வர திமுக, அண்ணா திமுக இதை ஒழிக்கணும். அப்படின்னா யார் மாற்று? நாங்க வந்தோம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு வந்தோம். முன்னாடிலாம் ஊர்ல திருடுனா திருட்டு போய் குடும்பம், அவன் களவாணி பைய அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மந்திரிமாரு உங்க எம்எல்ஏலாம் கொள்ளை அடிச்சா எங்காளுக்கு சொல்றான். இப்ப எங்காளுக நல்லா செட்டில் ஆயிட்டாரு, வெரி குட் செட்டில்மெண்ட்டு, நல்லா செட்டில் ஆயிட்டாரு. இந்த பகுதியில் உள்ள நீர்வளம் குறைஞ்சி போனதுக்கு 2 காரணம். ஒன்று நெய்வேலி, இன்னொன்று ஆற்று மண்ணை திருடி திங்கிற திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக காரன். மண் திங்கிறதுல அவனை விட ஆளே இல்லை, உலகத்தில் அடிச்சிக்க முடியாது. எவ்வளோ பேர் நின்றாலும் குப்பரை போட்டு பரட்டி தட்டி திமுக வந்து நின்றுவான். 3 அடி வரைக்கும் தான் ஆற்று மண் அள்ளலாம், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. 3 அடி வரைக்கும் தான் ஆற்று மண் அள்ளலாம், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கி, உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி ஆற்று மண். அந்த ஆற்று மண்ணை 30 அடி வரைக்கும் அள்ளிட்டானே, 6 செத்து போச்சே. உனக்கு கவலை இருக்கா? உனக்கு என்ன? என் சாதிக்கு மண்டை பெருசு, அவன் சாதிக்கு கொண்ட பெருசு, அவன் சாதிக்கு வண்டா பெருசு. உனக்கு இது பிரச்சனை. நீ என்னைக்கு இந்த சிக்கலை விட்டு என்னைக்கு நீ மீண்டு வருகிறாயோ அப்பொழுது மான தமிழர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கும். இல்லை, கேரளாவில் சினிமா இருக்கு, அதுக்கு பேர் கேரள திரைப்பட சங்கம். கர்நாடகாவில் சினிமா இருக்கு, அதுக்கு பேர் கர்நாடகா திரைப்பட சங்கம். ஆந்திராவில் சினிமா இருக்கு, ஆந்திரா திரைப்பட சங்கம். தமிழ்நாட்டில் உள்ள திரைப்பட சங்கத்துக்கு என்ன பேர் இருக்கணும்? தமிழ்நாடு திரைப்பட சங்கம் தானே பேர் இருக்கணும். இங்க பேர் என்ன தெரியுமில? தென்னிந்திய திரைப்பட சங்கம். யாரா வச்சா? எல்லாம் உங்க ஆளுங்க தான், கருணாநிதி தான், அந்த திராவிடங்க தான். கேரளத்தோட பண்டிகையான ஓணத்துக்கு இங்க அரசு விடுமுறை, கர்நாடகத்தின் அரசு பண்டிகையான தசராவுக்கு இங்க அரசு விடுமுறை, ஆந்திராவின் பண்டிகையான யுகாதிக்கு இங்க அரசு விடுமுறை. மானங்கட்ட தமிழா, உன்னோட பொங்கலுக்கு இந்த 3 மாநிலத்தில் எவனாவது அரசு விடுமுறை விட்டுருக்கானா? அதெல்லாம் என்னத்தை நீ பேசிக்கிட்டு, நாங்கள் கொஞ்சம் ஆண்ட சாதி, எங்கள் சாதிக்கு மண்டை பெருசு, எங்கள் சாதிக்கு கொண்ட பெருசு. ஓம் பிரச்சனை விளங்குறதுக்கா? 7,830 கோடி ரூபாய் வந்திருக்கு பட்டியல் சமூகத்துக்கு. அண்ணன் திருமாவளவனை பேசினா கோவப்படக்கூடிய என் உயிர்களே, என் சொந்தங்களே, என் அண்ணன் தம்பிமார்களே, 7,830 கோடி ரூபாய் பட்டியல் சமூக மக்களுக்காக, எஸ்சி அண்ட் எஸ்டி பறையருக்கும் பல்லருக்குமான 7,830 கோடி ரூபாய் பணம் ஒத்த பைசா செலவு பண்ணாம அப்படியே திமுக அரசு, ஸ்டாலின் அரசு மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிச்சிருச்சு.
அது போட்டோம். அடுத்து வா, 120 கோடி ரூபாய் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி தருவதற்காக ஒன்றிய அரசு 120 கோடி ரூபாய் கொடுத்துச்சு தமிழ்நாடு அரசுக்கு. அந்த 120 கோடி ரூபாயில 120 கோடியில 2 கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிச்சிருச்சு இந்த திராவிட மாடல் அரசு. அண்ணன் திருமா இதை கொஞ்சம் கேளுங்களேன், கேளுங்க. இதை யாரு கேப்பா? லே, நீ என்னைக்கு சாதி பார்த்து பின்னாடி போறியோ, பின்னாடி போய் அவங்க நல்லா இருப்பானுங்க, அவங்க நல்லா இருப்பான். நீ கிராமத்தில் இங்கே முட்டிக்கிட்டு நிற்கணும், அவன் நல்லா இருப்பான். இந்த சிக்கல்கள்லாம் தீரணும்னா தமிழராக ஒன்றியணையணும். எங்கள் கொள்கையை பாரு, எங்கள் கோட்பாடை பாரு, எங்கள் நோக்கத்தை பாரு. நாங்கள் வந்தால் இதை செய்வோம். வா, எல்லாம் சாத்தியம். ஆண்டொன்றுக்கு 56,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானம். நீ குடிக்கிறீங்களா சரக்கு, அந்த சரக்கை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்க. ஏன்னா டைம் ஆயிரும். நீ இப்போ டைம் 8, 9, 10 மணி கடையை மூடிடுவானு, உனக்கு அந்த அவசரம் வேறு இருக்கும். நான் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் கேட்டுக்க. ஜப்பானு சாராயம் தயாரிக்கிறான் அரிசியிலேருந்து, ஃப்ரான்ஸு சாராயம் தயாரிக்கிறான் திராட்சையிலேருந்து, டென்மார்க்கு ரஷ்யா சாராயம் தயாரிக்கிறான் உருளைக்கிழங்குலேருந்து, நம்ம இந்தியாவில் கோவாவில் கூட சாராயம் தயாரிக்கிறான் முந்திரி பழத்துலேருந்து. உலகத்திலேயே கரும்பு சக்கையிலேன்னு வரக்கூடிய மொலாசிஸ் என்கிற ஒரு திரவத்தை பயன்படுத்தி உலகத்திலேயே கேடுகட்ட சாராயத்தை, மெத்தில் ஐசோசைனேட் இருக்கும் அதில், சாராயத்தை காய்ச்சக்கூடிய ஒரே அரசு உங்கள் அரசு. ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன தெரியுமா? 140 ரூபாய்க்கு வாங்கி அடிக்கிற சரக்கு, அதோட விலை என்னன்னு தெரியுமா? தெரியுமா இல்லையா? மொத்தம் ஜிஎஸ்டி, வரி, பாட்டில், சரக்கு எல்லாம் சேர்த்து 12 ரூபா அடக்கம். 12 ரூபாய்க்கு உனக்கு சரக்கு தந்தா 12 ரூபாய்க்கு வாங்குற சரக்கை 140 ரூபாய்க்கு குடிக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஊர் முழுக்க செயற்கை கருத்தரிப்பு மையம். இல்லை, நம்ம தாத்தாலாம் என்ன பண்ணா? நம்ம தாத்தா என்ன பண்ணா? ஒவ்வொரு பாட்டிக்கும் 8 புள்ள 10 புள்ள 2 பாட்டி 3 பாட்டி வச்சு பேச பிதுக்கிற மாதிரி பிதுக்கி தந்தான் குழந்தைகளை. இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கே வழியிலடி. ஏன்? நீ குடிக்கிற மொலாசிஸ், நீ குடிக்கிற மெத்தில் ஐசோசைனைடு விஷம், விஷம். அந்த சாராயத்தை உனக்கு விலை குறைச்சி தரலாம், அதுக்காக நீ எங்களுக்கு ஓட்டு போடு. நாங்கள் சாராய கடையை திறக்க மாட்டோம், கள்ளு கடையை திறப்போம். அது பனம்பால் தென்னம்பால்னு கள்ளு கடையை திறப்போம். கல் குடிச்சு செத்தம் கிடையாது. கல் வந்து உணவோட ஒரு பொருள். இதில் பாருங்கள், அடுத்த பியூட்டி திராவிடம் செய்கிற வேலையை பாருங்கள். பனைமரம் தமிழர்கள் மரம், பனைமரம் எங்களுக்கு உசுறு, பனைமரம் எங்கள் வாழ்வியல், பனைமரம் எங்கள் தொன்மை. மேலே உள்ள நீரை 1000 அடி வரைக்கும் கீழே கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு மரம் அந்த நிலத்தில் இருக்குன்னா பனைமரம் மட்டும்தான். எந்த புயல்லையும் விழாத ஒரு மரம், கஜா புயல், ஒக்கி புயல், வருதா புயல், நீலம் புயல், சஞ்சீவ் புயல், எந்த புயலையும் விழாத ஒரு மரம் இருக்குன்னா அது பனை தான். அந்த பனையை நீ கல் இறக்க விட்டாலும் பனைமரம் ஆளும், இல்லைனா வெட்டி செங்கல் சோலைக்கு கொடுத்துருவான். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி சுற்றி உள்ள எல்லா மாநிலத்திலையும் கல்லுக்கு அனுமதி. உன் கேடுகட்ட தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை. ஏன்? குடிச்சு வீணாக போயிடுவாங்க. ஏன்? டாஸ்மார்க்கில் திமுக அரசு தர்றது பூரா கோயில் பிரசாதம், பள்ளிவாசல் தர்காவில் தர பிரசாதம். இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு உனக்கு? அப்போ இந்த நிலம் மாறணுமா இல்லையா? என்ன தைரியத்தில் இருக்காங்க காட்டுமன்னார் கோயில் எம்எல்ஏ? முட்டா பாய கூட்டம்லே எதை கத்திட்டு போகிறான். நாம் தமிழர் கத்துவான், அவங்க தான் கத்துவான். கடைசி நேரத்தில் வருவான், நம்மால் தான் இருப்பான். ஒன்றியத்தில் அதில் இதில் இருப்பான், காசை கொடுப்பான். கொடுத்தா அந்த ஈனசமூகம் ஓட்ட போட்டு போயிடும் நம்பிக்கையில் இருக்காமலே திமுக. இதை ஒழிச்சு கட்டணும் இந்த அரசியலை, இந்த மன்னர்லன்னு தூர அப்புறப்படுத்தணும் இந்த அரசியலை. எந்த இடத்துல உங்களுக்கு நின்றுருக்கு? எல்லாம் சிக்கல். மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, நெசவாளர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, மருத்துவர் பிரச்சனை, வணிகர்கள் பிரச்சனை. என்ன இல்லை இந்த நிலத்தில் பிரச்சனை? எந்த பிரச்சனையை திமுக இது வரைக்கும் சாதிச்சிருக்கு, நிறைவேற்றிருக்கு? சொல்லு பாப்போம். இதுல வேற இந்த இஸ்லாமியர்கள் வேற சிறுபான்மைக்கு பாதுகாவலர் வந்து பாய் எங்களுக்கு ஓட்டு போடலாம் பிஜேபி உள்ள பூந்துடும் பாய். இந்த கம்யூனிட்டி ஏண்டா திமுக ஓட்டு போடலாம் பிஜேபி ஏண்டா உள்ள போறோம், பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் தான் பிஜேபி உள்ள போறாது. அதை சொல்லி வேற மிரட்டுறான். ஐயா மூத்தர் அமைதியாக உட்கார, அண்ணன் ஸ்டாலின் உள்ள இருக்காரு, மெல்லம் அமைதியாக உட்கார. ஐயா விடுங்க விடுங்க, சின்னவள ஐயா உட்காருங்க. இது மாதிரி அப்போ இங்கே பாருங்களேன், அதில் சொல்கிறானுங்க ஐயா குஜராத் கலவரத்தை பற்றி பிபிசி எடுத்த ஆவணம், பிபிசி எடுத்த ஆவணம் கேரளாவில் திரையிடுறான். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசு தடை போடுது, ஸ்டாலின் அரசு தடை போடுது. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுக்கிறான்.
இஸ்லாமியர்களை எதிராக நினைச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெண்களை கடத்துகிறார்கள், மதமாற்றுகிறார்கள், பாலியல் வன்புறவு செய்கிறார்கள். 40,000 பெண்கள் காணாம போய்விட்டார்கள். படம் எடுக்கிறான் கேரளா சோரின்னு. ஸ்டாலின் அவர்களே, இந்த இஸ்லாமியர் வாக்க வாங்கி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. தடை பண்ணியா சொல்லு பாப்பா. என்னங்கிற ஒரு சட்டம் வருதுங்க பாராளுமன்றத்தில். அந்த சட்டம் மிக கொடுமையான சட்டம். அந்த சட்டம் வரக்குள்ள கேட்குறாங்க, உள்துறை அமைச்சர்கிட்ட மஹிவா மொய்த்ராங்கிற ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கேட்குறாங்க, ஏன் அந்த சட்டத்தை கொண்டு வர? ஏற்கனவே பல சட்டம் இருக்கு, தடா இருக்குது, பொடா இருக்குது, உஃபா இருக்குது, இப்படி கொடுமையான சட்டங்களாக இருக்குது, இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வரணும்னு கேட்கல அவர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு, இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது. சரா திமுக ஓட்டு போடல, நியாயம். திமுக அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களிக்கல. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, நீங்க சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்றா உங்களை வாக்களித்து உங்களை வெல்ல வச்சது இதே காட்டுமன்னார் கோயிலில் உள்ள இஸ்லாமியர்கள். புவனகிரி, சிதம்பரம், குன்னூர், ஜெயகொண்டம், அரியலூர், எந்த இஸ்லாமியர் வாக்களித்து உங்களையும் அண்ணன் ரவிக்குமாரையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்களோ அந்த இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் பாராளுமன்றத்தை வரத்துக்குள்ள அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ரவிக்குமாரும் வாக்களிக்கல. மானமுள்ள ஒருத்தன் பதில் சொல்றா, அதுக்கு ஏன் வாக்களிக்கல? எதுக்கு வாக்களிக்கல? திமுக முதல்ல குத்துறான். ஒன்ன நம்பி வாக்களிச்சால, விடுதலை சிறுத்தை தலைவரான திருமாவளவன் நம்பி இஸ்லாமியர்கள் வாக்களிச்சால, நீ ஏன் அந்த சட்டத்தை எடுத்து வாக்களிக்கல? தமிழர்களுக்கு எதிரானது. ஒன்னு மதமா பார்த்தாலும் இந்த வாக்கு நீ எடுத்து வாக்களித்திருப்ப, எங்களை இனமா பார்த்தாலும் நீ எடுத்து வாக்களித்திருப்ப. அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் திருமாவளவனும் வாக்களிக்கல. யாரு கேப்பா? அதெல்லாம் யாரு கேட்டு போறா? தேர்தல் நேரம் வரும், காசு தருவான், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போயிட்டே இரு. எப்பமா இருந்தனால எந்த சிக்கலுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு? ஆணவ படுகொலை சட்டம் கொண்டு வருவான் ஐயா ஸ்டாலின். வந்துட்டு ஆணவ படுகொலை சட்டம் கொண்டு வந்தியா? நீ எப்படி கொண்டு வருவ? தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்த நிதியே நீ மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பிச்சிட. அயோக்கிய பைய திமுக. மானமுள்ள ஒருத்தன் திமுக இருப்பியா? நீ நான் பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடியவன் நீ இருப்பியா? அவனுக்கு நீ கூஜா தூக்கியா, சொம்பெடுப்பியா? 7,830 கோடி சும்மா இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூக மக்களுக்காக செலவிட தந்தது மத்திய அரசு. என்ன மைத்துக்கள் அந்த அரசு திருப்பி அனுப்புனுச்சு? எதுக்கு திருப்பி அனுப்புன? 120 கோடி ரூபாய் ஹாஸ்டல் உள் ஃபெசிலிட்டி கொடுத்தான். என்ன இளவுகளா 118 கோடியை திருப்பி அனுப்புன? 44 எம்எல்ஏ இருக்கான் சட்டமன்றத்தில். தனி தொகுதியில் வெல்லப்பட்ட பட்டியல் சமூக எம்எல்ஏ 2 எஸ்டி இருக்கிறான். பழங்குடி 46 பேர் இருக்கான். ஒரு ரூபாய் வாய் திறக்கல. அம்பேத்கர் அன்னைக்கே சொல்றாரு, அவரே வாக்கு என்னும் ஆக சிறந்த உரிமையை அற்ப ரொட்டி துண்டுகளுக்காக விட்டு விடாதீர்கள் சொன்னது அம்பேத்கர். அன்னைக்கு அவன் காலத்தில் ரொட்டி துண்டு, இன்னைக்கு உன் காலத்தில் கோல் பிரியாணி 500 ரூபா பிச்சை காசு. நக்கி 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 பிழைக்கக்கூடிய ஒரு நாயை விட கீழான சமூக செருப்ப கழட்டி உன்னை அடிச்சுட்டு கையில ரொட்டியை கொடுத்தா வாங்கி திங்கிற மானங்கட்ட ஒரு கூட்டமா நீ மாறுனதோட விளைவு கண்ட நாயன் ஆள நினைக்கிறான். 5 படம் 50 நாள் ஓடினா போதும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கனவு அவனுக்கு. மண்ணை பத்தி, மக்களை பத்தி, வாழ்வியலை பத்தி, சூழலியலை பத்தி, எக்காலஜி எஜுகேஷன், சோசியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், இதெல்லாம் பேசக்கூடிய நான் தமிழரை நீ புறக்கணிக்கிற. சொந்த பிள்ளைகள் காமராசுக்கு அப்புறம் ஒரு தூய தமிழ் இந்த மண்ணை ஆளணும், மானமுள்ள தமிழ் இந்த மண்ணை ஆளணும், தமிழ்நாட்டின் அரசு வேலை தமிழனுக்கு சட்டம் போடணும். அப்படி ஒரு தலைவன்னா எங்களன் சீமான் தான். நாங்கள் தான் யாரும் இல்லை. எழுதி வச்சுக்க. தமிழ்நாட்டின் அரசு வேலை, தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலை எல்லாம் தமிழன் தான். இந்த நெய்வேலியில் 375 பேர். யார் கேட்டா? நாங்கள் ஒரு 10 பறையர் போயிருப்போம், 10 படையாச்சி போயிருப்போம், 10 நாடார், 10 உடையார், 10 கோனார், 10 செட்டியார், 10 முதலியார், 10 மூப்பனார், 10 கவுண்டர், 10 புள்ள. நாங்கள் போயிருப்போம்ல பல்லர், நாங்கள் போயிருப்போம்ல மரவர் போயிருப்போம், அகமுடியர் போயிருப்போம், கல்லர் போயிருப்போம். நாங்கள் 375 நாங்கள் போயிருப்போம்ல. 375 பேரும் வடக்கன். உனக்கு சூடு சொரணம் இல்லை, அதுவே இல்லை, மழுங்கி போயிருச்சு. ஏன்னா நீ சாதி பின்னாடி போற. அதான் சிக்கல். அதை என்னைக்கு அந்த கட்டமைப்பு பண்ணி ஒட்டச்சி வெளியே வரைய நாம் தமிழரா, அது சரியா இருக்கும். இந்த திருட்டு திராவிடம் பாருங்க. கர்நாடகாவில் எம்பி இருக்கான், கேரளாவில் இருக்கான், ஆந்திராவில் இருக்கான், தெலுங்கானா இருக்கான், எல்லா ஊர்லேயும் இருக்கிறான். ஒரு எம்பி கூட ஆந்திராவில் இல்லை தமிழன், ஒரு எம்பி கூட தெலுங்கானாவில் இல்லை, ஒரு எம்பி கூட கர்நாடகாவில் இல்லை, ஒரு எம்பி கூட தெலுங்கானாவில் இல்லை. தமிழ்நாட்டில்
39 + 1 பாண்டிச்சேரி 40 பாராளுமன்ற உறுப்பினர்ல 19 பேர் தமிழர் அல்லாதவன், 21 பேர் தான் நீனு. 19 பேர் ஃபுல்லா தெலுங்க. நல்லா இருக்கல கேட்கவே? போடுறா, திரும்ப திரும்ப திமுக போடு, திரும்ப திரும்ப அண்ணா திமுக போடு. சொந்த சொந்த சமூகத்துக்குள்ள சொந்த தமிழருக்குள்ள அடிச்சு அடிச்சு வேடிக்கை பார்த்து ரத்தத்தை கொடுக்கக்கூடிய திராவிட ஓநாய்களுக்கு மத்தியில உனக்கு எங்க உன் சிவில் அதிகார போகுது? சாதி வெறி உன்னை கண்ணை மறைச்சு நிக்குது. அதுல நீ விடுபட்டு வாணி வச்சுக்க, வேணான்னு சொல்ல, அது வீட்டோட வச்சுக்க. சமூகத்தில் அவர்கள தமிழனா வந்து நில்லு, அது சரியா இருக்கும். உலகம் முழுதும் பயணிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி, இங்க இல்ல உலகம் முழுதும் போயிருக்கான். முதல் முறையா தமிழ்நாட்டில் இப்பதான் அந்த பேச்சு எழும்புது. லே தமிழர்ரா, அவன் யாரான்னு பார்த்தான். நீ என்ன பார்ப்ப? உனக்கு பார்த்த உனக்கு என்ன தோணும்? அவன் யாரு? பரையரா, படையாச்சியா, வன்னியரா, யாரு, என்ன அப்படின்னு தோணும். எங்களுக்கு யாராப்பா? மலையாளியா, தெலுங்கனா, யாரா அவன்? கன்னடனா? நாங்கள் எப்படி பார்க்குறோம் பாரு. ஒன்று பட்டியல் சமூகத்தில் மட்டும் 74 சாதி, எம்பிசியில் 116 சாதி, பிசியில் 226 சாதி. நாங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். நாங்கள் தமிழன் தான். அதுதான் ஆரம்பம் சொன்னேன். தகப்பங்கிறவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவங்கிறவன் ரத்தவனாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும். அதான் எங்களுக்கு வரையற. இந்த சிக்கலில் நீ விடுபடணும்னா ஒன்று தான் இருக்கு, கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு, த லாஸ்ட் சான்ஸ். நாம் தமிழர் நல்லா பாருங்க, எங்களை எதுவும் இல்லை எங்களுக்கு. ஏன்னா காரணம் தெரியுமில்ல, இழப்பதற்கு இனி இந்த நிலத்தில் ஏதும் இல்லை. எல்லாம் இழந்து விட்டோம். கடலை வித்துட்டான், நிலத்தை வித்துட்டான், நீரை வித்துட்டான். ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்குள்ள பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வர மாட்டேன், விவசாயிகளுக்கு எதிராக எந்த சட்டத்தையும் கொண்டு வர மாட்டேன் ஐயா ஸ்டாலின். 8 வழி சாலையை தடுப்போம் ஐயா ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்தவொன்னு 5000 ஏக்கர், கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் அரசு நிலத்தையும் சேர்த்து 5000 ஏக்கர், கிட்டத்தட்ட 13 கிராமங்கள். அந்த 13 கிராமத்திலையும் 50 விழுக்காடு பறையருங்கிற தமிழர் குடி, படையாச்சி வன்னியருங்கிற தமிழர் குடி, இவன் 2 பேரோட நிலத்தை எடுக்க நிற்கிறான். ஒருத்தன் எதிர்கட்சியோட ஒரு அண்ணன் கூட்டணியில் நிற்கிறான், ஒரு அண்ணன் ஆளுங்கட்சியோட கூட்டணி நிற்கிறான். 2 பேரும் சேர்ந்தாலே பரந்தூர் விமான நிலையத்தை தொடமாட்டான். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு அடையாள போராட்டம், ஒரு அடையாள அறிக்கை. யார் விட்டுனலாம்? சென்னை விமான நிலையமே இன்னும் எட்டல. 20 விழுக்காடு தாங்க விமானம் வந்து இறங்குது. 80 விழுக்காடு இன்னும் காலியா இருக்கு சென்னை விமான நிலையமே. அதுக்கே விமானம் இல்ல. இந்த நாய் பரந்தூர்ல திருப்பி கொண்டு கட்டுறான் 5000 ஏக்கர்ல. எவப்ப முட்டுனலாம்? யாரப்ப முட்டுனலாம்? உனக்கு விமான நிலையம் கட்டுறான்னு ஆந்திராவில் போய் கட்டு, இங்க கட்டாத. ஏர்போர்ட் கொண்டு வரான், ஏறு உழுவுற இடத்துல ஏர்போர்ட் கொண்டு வர்றாங்கடா. யாரு கேட்பா? யாரு வாப்பா? சொல்லுங்க. ஒரு தலைமுறை சினிமா மோகத்திலையும் மது மயக்கத்திலையும் சினிமா மோகத்திலையும் ஒரு தலைமுறை இங்க தருதலையா போய்கிட்டு இருக்கு. வீட்டில் பிள்ளைகளை கவனிங்க, எந்த கட்சிக்கும் அனுப்பிவிடுங்க. அங்கே ஒரு கட்சி இருக்கு, கூட்டத்துக்கு போனால் கொன்று விடுவான். கொன்னது மட்டும் இல்லை, திருப்பி ஒன்று வந்து பார்க்கவும் மாட்டான், அறிக்கை கொடுக்க மாட்டான். சரி, அவன் தான் ஓடுறான். மாநில ஒருங்கிணைப்பாளர் சுத்தமாக ஓடி போயிடுவான், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். இல்லை மாவட்டம் வாய்ப்பே இல்லை, அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். இல்லை நகரம் ஒன்றியம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஹாப்பியஸ் ஹார்பஸ் மனு போட்டுன்னு போட்டிருக்கு. அந்த லட்சணத்தில் இருக்கு. நினைச்சு பாரு, நீ எந்த சிக்கலுக்காக வந்து நிற்கிறானுங்களா? பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு. we all are Hindusமா. இன்னைக்கு நாட்டில் டாக்ஸ் டெரரிசம்னா தீவிரவாதம், துப்பாக்கி எடுத்து செல்லையில சுடுறதல்ல. அவனை ஒழிச்சு கட்ட 20 லட்சம் பேர் இருக்கான் என்னோட வரிபணத்தில். என் ராணுவ வீரன், என் நாட்டின் எல்லையை பாதுகாக்க 20 லட்சம் பேர் இருக்கான். 140 கோடி பேர் மக்களுக்கு வரிக்கு மேல வரி போட்டு இந்த மக்களை நாசப்படுத்துற ஒரு கட்சி பிஜேபி. இந்த மண்ணுக்கு எதுக்குடா அந்த ஆணி? எதுக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆணி? சாமியை காப்பாற்ற கட்சி தேவையில்ல, வாழுகிற பூமியை காப்பாற்ற தான் கட்சி தேவை. ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் டாக்ஸ். பிஜேபி வர்றதுக்கு முன்னாடி யாரா இங்க வரி கட்டினா? சேல்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ். இது நாளை கட்டினா பணக்காரர் 2 விழுக்காடு மக்களோட வரி பணத்தை வச்சு இந்த நாட்டை நல்லா நடத்தினான். இன்னைக்கு வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஜிஎஸ்டி, வாங்குற ஒவ்வொரு பொருளும் சோப்பு, பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, அப்பளம், உப்பு, அரிசி, நெய், பருப்பு எல்லாம் ஜிஎஸ்டி. ஏன் போட்டு காசு? 1 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி தமிழ்நாடு கொடுத்தா திருப்பி 38,000 கோடி ரூபாய் தர்றான் மானம் கட்ட மத்திய அரசு, ஒன்றிய அரசு. அதே 1 லட்சம் கோடி ரூபாய் ஹிந்திக்காரன் ஊப்பிக்காரன் கொடுத்தா 3,75,000 கோடி ரூபாய் கொடுக்குறான்.
ஏன் போ மூட்டு காசு எடுத்து யாரு கொடுக்குற சொல்லு? ஊரம் பொண்டாட்டி கைய என் விட்டு நெய்ய அவனுக்கு. அதெல்லாம் பார்க்க வேணாம். வி ஆல் ஆர் ஹிந்துஸ். இந்த நாய் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தான் பிஜேபி. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா? ரிசர்வேஷன் என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தாரு அம்பேத்கர்? எதுக்காக அம்பேத்கர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு இந்த நாட்டில்? பிஜேபி மோடி அரசு, சங்கி அரசு, இந்த ஆர்எஸ்எஸ் அரசு என்ன கொண்டு வா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார் தி அப்பர் காஸ்ட் 10%. என்னது? என்ன வரையறடா? உயர் ஜாதி மக்களுக்கு 10 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு எப்படிதான் கேட்டா? கேட்டுக்காதையும் கேட்டுக்க. ஆனா நீ இருப்ப, எங்க அண்ணன்லாம் வருவான் பிஜேபி தூக்கிட்டு. எங்க அண்ணன்மார் கட்சி ஒன்று இருக்கு, பிஜேபி தூக்கிட்டு வருவான். கேளு அவன்கிட்ட, இல்ல நானும் படையாச்சு இந்து தான் என்னன்னு கேளு. நல்லா கேட்டுக்க. அம்பேத்கர் கொண்டு வந்தது எஜுகேஷனலி சோசியலி பேக்வேர்ட், கல்வியாலும் சமூகத்தாலும் பின்தங்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு. ஆம், நாங்கள் எங்களை கல்வி கற்பதை காதில் கேட்டால ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். எங்களுக்கு கோயில்ல, தெருக்கல்ல, குளங்கள்ல எங்களுக்கு அனுமதி இல்ல. சமூகத்தால் பின்தங்கப்பட்டோம் 200-300 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு. அவன் கொண்டு வந்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ். என்ன தெரியுமில? உயர் ஜாதி. நல்லா கேட்டுக்க. முதல்ல பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி 4 பேத்துக்கும் சொல்லிடுறேன். மாச வருமானம் பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு 16,666 ரூபா. ஆண்டொண்டுக்கு 2 லட்ச ரூபா வாங்குற பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஆண்டொண்டுக்கு 2 லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய இவன் இங்க வா. மாசம் 66,666 ரூபா. ஆண்டொன்றுக்கு 8 லட்சம் ரூபா. ஆண்டொன்றுக்கு 8 லட்சம் ரூபா வருமானம் வாங்கக்கூடிய உயர் ஜாதி ஏழையா. ஆண்டொன்றுக்கு 2 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்சி பணக்காரணமா மோடி கொண்டு வந்த சட்டம் இது. எங்க அண்ணன் ஒருத்தன் இங்க இருந்து அதுக்கு வாக்களிச்சிருக்கான். எங்க அண்ணன் ஒருத்தன் வாக்களிச்சிருக்கான், பேர் சொல்ல விரும்பல, சுதாரிச்சுக்க. 16,000 ரூபாய் மாசம், 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய படையாச்சு, பறையாறு, உடையாறு, கல்லறு, அகமுடியார், தேவர், கோனார், செட்டியார், கவுண்டர், முதலியார், முப்பனாரு. நீ பணக்காரன். ஆண்டொன்றுக்கு மாசம் ஒன்றுக்கு 66,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அவன் ஏழை. இதோட விட்டுருந்தா கூட ஏத்துருக்கான். அடுத்து வா. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி. நீ வாடகை வீட்டில் இருந்தாலும் நீ பணக்காரன். அவன் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இருந்து 5 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அவன் யாரு? ஏழை. டெல்லியில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, டெல்லியில் ஒரு வீடு 50 கோடி ரூபா. 1500 ஸ்கொயர் ஃபீட்டு சென்னையிலே ஒரு வீடு 7 கோடி ரூபா. இங்கேயே 5 ஏக்கர் 1 கோடி ரூபா வரும். இது வாங்க இது வச்சிருக்கிற அவன் ஏழை. வாடகை வீட்டில் 10,000 ரூபாய் வாடகை கட்டக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி இவன் பணக்காரன். இந்த சட்டத்தை கொண்டு வந்து பிஜேபி. மானமுள்ள ஒருத்தன் பிஜேபிக்கு வாக்களிப்பியா? மானமுள்ள ஒருத்தன் பிஜேபிக்கு வாக்களிப்பியா? எதுக்கு வேணும் இந்த மண்ணுக்கு? எதுக்கு இந்த கட்சி இந்த மண்ணுக்கு? இந்த சிக்கல் எல்லாம் தீர்வுனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அது நாம் தமிழர் தான். எங்களை நோக்கி வாங்க, நாங்கள் உங்களை ஆதரிப்போம். உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். ரொம்ப நேசிக்கிறோம், லவ் பண்ணுறோம் இந்த மண்ணை. வயசு பிள்ளைய நேசிக்கிற மாதிரி இந்த மண்ணை நாங்கள் நேசிக்கிறோம். அவ்வளோ வேதனை. கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம் எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கிறான். கடல் அத்தானிக்கு, கரை அம்பானிக்கு, வனம் அத்தானிக்கு, எல்லாம் அம்பானி அத்தானிக்கு அவங்க தான். கடந்த 8 ஆண்டுகள்ல அம்பானிக்கும் அத்தானிக்கும் மோடி அரசு, ஒன்றிய அரசு தள்ளுபடி பண்ண வரி மட்டும் 14 லட்சம் கோடி. 14 லட்சம் கோடி. வெறும் 7,500 கோடி விவசாயிகள் கடனை தள்ளுபடி மறுக்கிற இந்த அரசு, இந்த ஒன்றிய அரசு தான், இந்த கேடுகட்ட அரசு 14 லட்சம் கோடி ரூபாய் பணக்காரனுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கான். என்ன மயத்துக்கிட அந்த மண்ணில் பிஜேபி? நம்ம மயத்துக்கு இந்த மண்ணில் பிஜேபி எதுக்குன்னா பிஜேபி மானமுள்ள ஒரு தமிழன் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டான். அதை நினைக்கவே மாட்டான். தேவையில்லாத ஆணி. எங்கள் நிலத்தை நாங்கள் ஆண்டுகிறோம். இப்படி இந்த சிக்கல்கள்லாம் தீரணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். அது நாம் தமிழர் மட்டும்தான். இங்கே பயிலும் தம்பி வேட்பாளர் யாரை போட்டிருக்காங்கன்னு தெரில. யாரை நிறுத்தினாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நீட்டிய விரலை நோக்கி பாயக்கூடிய வேட்டை புலிகளாக பாய்ந்து உங்களிடம் களமாடுவோம். எங்களை பாருங்க, எளிய பிள்ளைகள் பாருங்க,
நல்ல கல்வி. ஒரு சராசரியான குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், நல்ல கல்வி தேவை. ஆமாம், அதுதான் கல்விதான் சிறந்த ஆயுதம். அறிவை தேடி ஓடுங்கள், அறிவை தேடி ஓடுங்கள். இந்த உலகம் உங்கள் நிழலை துரத்து கொண்டு வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அறிவை நோக்கி ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு இருக்கு, அரசு வச்சிருக்கு. அரசு பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மின்சாரம் இருக்காது, மின்விசி இருக்காது, கழிப்பறை இருக்காது, நூலகம் இருக்காது, வகுப்பறை இருக்காது, ஒரு இளம் இருக்காது. தனியார் பள்ளிக்கூடம் இருக்கு, 1 லட்சம் ரூபாய். 2 பிள்ளை இருந்த ஆண்டொண்டுக்கு 2 லட்சம் ரூபாய். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ளவருக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்துக்கு இலவசமா தர்றதுக்கு மொத்த பட்ஜெட் 25,000 கோடி தான். பிச்சை காசு இந்த அரசுக்கு, பிச்சை காசு இந்த அரசுக்கு 25,000 கோடி தான் மொத்த பட்ஜெட். 2 பிள்ளையை பெற்றுட்டு நான் கொண்டு போய் 2 லட்சம் ரூபா. ஒரு கான்ஸ்டபிள் 35,000 ரூபா சம்பளம் வாங்குற, 40,000 சம்பளம் வாங்குற. அவர் கொண்டு கான்வென்ட் எங்கே போகிறது? கையை தான் நீட்டி ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு விஓக்கு என்ன சம்பளம்? அவர் பிள்ளை எங்கே படிக்குது? அரசு பள்ளிக்கூடத்து வாத்தியார் விட்டு பிள்ளை எங்கே படிக்குது? அரசு பள்ளிக்கூடத்து பேராசிரியர் பிள்ளை எங்கே படிக்குது? தரத்தை நோக்கி போகிறான், தரத்தை நோக்கி போகிறான். முதலமைச்சர் படுக்க தகுதியற்ற ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு எம்எல்ஏ படுக்க தகுதியற்ற ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு எம்பி படுக்க தகுதியற்ற ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு மந்திரி படுக்க ஒரு தகுதியற்ற அரசு மருத்துவமனை, சாதாரண ஆத்து மணலை கொள்ளையடிச்சுங்கிற ஒன்றிய செயலாளர் படுக்க தகுதியற்ற ஒரு அரசு மருத்துவமனை. எப்படா எங்களை போய் படுக்க சொல்ற? கேட்டா அரசு மருத்துவமனை வச்சிருக்கேன். அரசு மருத்துவமனையில் போய் படுக்கிறது ஒன்று தான், நேராக போய் பாடையில் படுக்கிறது ஒன்று தான். என்ன தரம் இருக்கு? என்ன தரம் இருக்கு? ஒரு மாவட்ட ஆட்சியர் உன்னோட பிள்ளைய ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வைடா, சேர்றா, தலைகீழ மாறும், தலைகீழ மாறும். ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி உன் குழந்தை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போடியா, தலைகீழ மாறும், தலைகீழ மாறும். தலைகீழ் மாற்றம் தான் புரட்சி என்கிறார்கள். அந்த புரட்சியை செய்ய வந்த புலிகள் நாங்கள். எங்களுக்கு வலிமை தார்கள் தான் கேட்கிறாங்க. வாக்கு என்னும் அந்த ஆயுதத்தை கேட்கிறான். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சிக்கல் அரசியல் அதிகாரம் என்கிறார் நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அரசியல் அதிகாரத்தை எளிய பிள்ளைகள் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். தாயங்க கையில் அந்த அதிகாரத்தை தந்து பாரு, எல்லாம் மாறும், மாறும். மாற்றம் ஒன்று தான் மாறாது. மாற்றத்துக்கான பிள்ளைகள் புதிய அரசியல் எடுத்துருக்கு. நீங்கள் தான் சொல்லி படித்தோம், வரணும் அரசியலுக்கு வந்துட்டோம், நேர்மையாளனும் அரசியலுக்கு வரணும் வந்துட்டோம், மண்ணை நேசிக்கிறோம் அரசியலுக்கு வரணும் வந்துட்டோம், இன உணர்வும் மான உணர்வும் உள்ள தமிழன் நாட்டு ஆளணும் வந்துட்டோம். பிறகு எதற்கு உனக்கு தயக்கம்? வா. சும்மா இல்லை அந்த புலிக்கொடி, சும்மா இல்லை அந்த புலிக்கொடி. 2000 ஆண்டுகளா தூக்கி சமக்கிற அந்த நிலத்தில் அந்த புலிக்கொடிய உலகத்துக்கு முதல்ல ஓடுகின்ற ஆற்று நீரை தடுத்து அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என்று உலகின் முதல் அணை, the first dam in the world, the oldest dam in the world, உலகத்தில் முதல் அணையை கட்டிய கரிகான் பெருவளத்தான் தூக்கிய கொடியடா அந்த புலிக்கொடி. அதற்கு பின்னால் உலகில 3 அடி அஸ்திவாரத்தில் 1,85,000 டன் கற்களை ஏற்றி ஆக சிறந்த ஒரு கட்டுமானத்தை நிறுவன, பெரிய கோயில் பெருவுடையாளத்தை நிறுவன ராசராச சோழன் ஏந்திய புலிக்கொடிடாது. வங்க கடலை கபடி விளையாண்டான், சேது சமுத்திரம் இல்லாது சோழா லேக், அதுக்கு பண்டைய பேரு சோழர்கள் ஏரின்னு சொல்லக்கூடிய வங்காள கபடி
தடங்களுக்கு வருந்துகிறோம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலை அன்னை தமிழகம் சந்தித்து கொண்டு இருக்கிறது. செவிலியர் போடுறான், ஆசிரியர் போராடுறான். ஒரு நாட்டில் ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சரை ஒரு போராட வைக்கிறது ஒரு அரசோட செயலாது. பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க டீச்சர் போராடுறான். எல்லாத்துக்கும் ஒப்பந்த ஊதியம் தான், ஒப்பந்த ஊதியம். துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க. யார் போராடல? இந்த நாட்டில் போராடுறது 2 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட அவங்களுக்கு சங்கம் இருக்குது. காவல்துறையும் நீதிபதி தான் இது வரைக்கும் இந்த நாட்டில் போராடலை. மிச்சம் எல்லாம் போராடிட்டான். ஏன்னா காவல்துறைக்கு சங்கம் வைக்க அனுமதி இல்லை. கேரளாவில் காவல்துறைக்கு சங்கம் வைக்க அனுமதி இருக்குது. சீமான முதலமைச்சர் ஆகிட்டா காவல்துறை சங்கம் வைக்க அனுமதி உண்டு. எங்கள் கட்சியிலே இருக்கிறாங்க எத்தனையோ காவல்துறை அது இருக்கிறாங்க. அது காலம் வரும், அவங்களுக்கும் ஆசை இருக்குது. ஒரு நேர்மையான ஒருவனுக்கு இந்த மிடுக்கா போட்டிருக்க காக்கி டெஸ்ஸரோட சாவரத்துக்குள்ள ஒரு நேர்மையான ஒருவனுக்கு சல்யூட் வைக்கணும் பல கனவுகளோட காவல்துறை இங்கே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த நிலைமைகள் மாறணும், இந்த சூழல் மாறணும்னா நீங்கள் தமிழராக ஒன்றிணைஞ்சு இது புதிய அரசியல் கட்சி. நாங்களும் பார்த்தோம். நான்லாம் முன்னாள் திமுக, பக்கா திமுக. அதுவும் நீங்கள் தெரியும் தானே, எங்கள் இஸ்லாமியர் கழுத்தை அறுத்து போட்டாலும் திமுக தான் ஓட்டு போடுவான். அவனே குனியை வச்சு குப்புற குத்தினாலும் எழுந்திரிச்சு திருப்பி திமுக தான் ஓட்டு போடுவான். அதில் இருந்தால் நானே வந்திருக்கேன் நாம் தமிழருக்கு. ஆனால் பழனி பாபா எப்படி வந்தாரோ அப்படி தான் நாங்கள் வந்தோம். இந்த மண்ணில் அண்ணன் பழனி பாபா பேசியதை விட யாரும் பேசலை. எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுவார், ஒன்று பழனி பாபா இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா அண்ணன் ஒன்று நம்மளோட இருந்திருப்பார், இல்லை நாம் அண்ணனோட இருந்திருப்போம் அப்படிம்பார். அப்படி ஒரு புரட்சியை விதைக்கக்கூடிய இடத்துல மக்கள் நாங்கள் வந்திருக்கோம், மக்களோட வந்திருக்கிறோம். மக்களிடம் போ, மக்களிடம் படி, மக்களிடம் செல், மக்களை படி, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறான் மாவோ, த கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் சைனா மாசேத்துங். அப்படி மக்களிடம் சென்று மக்களை படித்து மக்களுக்கான அரசியல் செய்ய பிள்ளைகள் வந்திருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறான், மீத்தேன் எடுக்கிறான். உலகத்தின் குப்பை தொட்டி, உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா, இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு. ஹைட்ரோ கார்பன் எங்க? இங்கே தான் எடுக்கணும். மீத்தேன் இங்கே தான் எடுக்கணும். அனல் நிலையத்துக்கான நிலக்கரி இங்கே தான் எடுக்கணும். கூடங்குளம் அனல் நிலையம் இங்கே தான் வைக்கணும். எல்லாம் இங்கே தான், எல்லாம் நாசகர திட்டமும் இங்கே தான். அப்பரப்பர் மலையில் நீற்று ஆய்வு உலகத்தில் 27 நாடுகள் தடை செய்த ஆய்வு இங்கே கொண்டு வந்து வைக்கிறான். இமயமலை இல்லை, வடக்கில் மலை இல்லை, ஏன்டா இங்கே கொண்டு வந்து வைக்கிற? ஏன்? கேட்க நாதியற்ற ஒரு இனம், கேட்க நாதியற்ற ஒரு இனம் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறனால, எதை பற்றியும் அக்கறையற்ற ஒரு சமூகமாக இருக்கனால, தமிழன் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறனால இது எங்கே இப்போ வைக்கிறான் பாருங்க. 1800 கோடி ரூபா செலவு பண்ணி 10.5 வெறும் 10.5 கிலோமீட்டர் ரோடு 1800 கோடி ரூபா, 600 கோடி ரூபாயில் முடிக்க வேண்டிய திட்டம் 1800 கோடி ரூபாயில் கோயம்புத்தூர் அவினாசி சாலை மேம்பாலத்தை திறந்து பேர் வைக்கிறார். என்னைக்கு? நேத்து. பேர் என்ன பேரு? ஜிடி நாயுடு சாலை. அதுக்கு முன்னாடி என்னது? தமிழ்நாட்டில் சாதி பெயருள்ள ஊர்கள், கிராமங்கள், நீர்நிலைகள் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் வழிகாட்டு கைட்லைன் அரசாணை ஜீவம் வந்திருக்கு. முந்தா நாள் சாதி பெயரை நீக்க வேண்டும், சாதி பெயரை வைக்க கூடாது அரசாணை. இன்னைக்கு ஜிடி நாயுடு வெள்ளையனுக்கு கப்பம் கட்டாமல், மைசூர் சமாதானத்துக்கு கப்பம் கட்டாமல், சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் உள்ள தீரன் சின்னமலை என்ற ஒரு மாமனிதன் வெள்ளையனை விரட்டி அடித்தவன், அந்த சின்னமலை பேரை வைக்கிறாங்க. மனுஷன் இழுக்கக்கூடிய செக்க, மனுஷன் மாடு தயங்குற செக்க, மாடு இழுக்க திணறக்கூடிய செக்க மனுஷன் இழுத்தான். இந்த நாட்டில் பொருளாதார போர் தொடுத்தான் வெள்ளையனோட. எங்க பாட்டன் வாவு சிதம்பரம்ல அந்த கோயம்புத்தூர் சிறையில தான் செக் எடுத்தான். ஒன்னு அவன் பேரை வச்சிருக்கணும், தீரன் சின்னமலை பேரை வச்சிருக்கணும். நீ யார் பேரை வச்ச? ஜிடி நாயுடுக்கு என்ன சம்பந்தம்? யாரா ஜிடி நாயுடு இந்த மண்ணுல? பசுமன் முத்துராமலிங்க பேரை வச்சா உனக்கு சிக்கல், இமானுவல் பேரன் சேகர வச்சா உனக்கு சிக்கல், வீரன் அழகுமுத்து கோன் பேரை வச்சா உனக்கு சிக்கல், ஜம்புலிங்க முதலியார் பேரை வச்சா உனக்கு சிக்கல், ராமசாமி படையாச்சி பேர் வச்சா உனக்கு சிக்கல், ரெட்டமலை அயோத்திதாசன் பறையினார் பேர் வச்சா உனக்கு சிக்கல். ஒரு தெலுங்கன் ஜிடி நாயுடு பேர் வைக்கலாமா? அது என்ன நாயுடு? திராவிடம் படிச்சவங்க பட்டமா? கோவிந்த துரைசாமி வைக்க வேண்டியதானே, ஜிடின்னு வைக்க வேண்டியதானே? எங்கடா நாயுடு? யார் நேரத்தில் யாருக்கு பேர் சொட்டுவ? தமிழ்நாட்டில் எல்லா பேருந்து நிலையத்துக்கும் உங்க அப்பன் பேரு. இந்த மண்ணில் பாடுபட்டவன், செக் எடுத்தவன்,
இந்த மண்ணில் சிறை சென்றவன் 9 ஆண்டு காலம் சிறைவாசம். ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், ஐயா காமராசு 9 ஆண்டு காலம் சிறைவாசம் அடிமை இந்தியாவில். சொல்றா அண்ணாதுரையோ கருணாநிதியோ ஒருத்தன் இந்தியா விடுதலைக்கு பாடுபட்டு ஒரு நாள் சிறைக்கு சென்றான் வரலாற்றை சொல்லு. யார் நேரத்துல யார் பேரை வைக்கிற? ஜிடி நாயுடு பேரு. ஆளுல உனக்கு எங்க பேர் வைக்க? ஏன்னா நீ ஒரு கேடு கட்ட இனம், உணர்வு உணர்ச்சி செத்து போன ஒரு இனம். மரத்துக்கு கூட உணர்வு இருக்கு, மனுஷன் உணர்வு அத்து போச்சு உனக்கு. உங்களுக்கு முத நாள் அரசாணை ஜாதி பேர். இது என்னங்க ஸ்டாலின்? என்னது ஜிடி நாயுடு? யாரு நாயுடுனா என்னது? அப்ப என்ன பண்றான்? வாவு சிதம்பரம் புள்ள தானே, வாவு சிதம்பரனார் பாடத்திட்டத்தில். பசுமன் முத்துராமலிங்க தவிர தானே முத்துராமலிங்கனார். அப்ப ஜிடி நாயுடு எடுக்கணும்ல, எடுக்கணுமா இல்லையா? எங்க நீங்க தமிழ் சாதி அடிச்சுக்கிறீங்கல்ல, என்னைக்காவது நாயுடோ ரெட்டியோ மேனனோ ஷர்மாவோ வர்மாவோ குருமாவோ அடிச்சுக்கிட்டு பாத்தியா? பாத்தியா? தெளிவா இருக்கிறான், தெளிவா இருக்கிறான். உனக்கு தான் மண்டை வீங்கி கிடக்கு. ஏய் நாங்க ஆண்டு சாதிடோ, எங்க சாதிக்கு லென்த் பெருசு மண்டை கொண்ட. இந்த கருமத்தை என்னைக்கு விட்டு ஒழிக்கிறியோ இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வரும். நாங்க சாகரத்துக்குள்ள ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப பார்க்கிறோம். மரணிக்கிறதுக்கு முன்னாடி மான தமிழங்கையில் அந்த நிலத்தின் அதிகாரம் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த 50-75 ஆண்டுகள் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் பொன்னான நாடுகளாக மாறி உயர்ந்து நிற்கிறது. பொருளாதாரத்திலும் வளத்திலும் படிப்பிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்து நிற்கிறது. ஆனால் என் அன்னை தமிழ்நாடு கீழ் நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. 2.5 கோடி இளைஞர்கள் மதுக்கு அடிமை, அரசின் புள்ளி விவரம். 2.5 கோடி இளைஞர்கள் மதுக்கு அடிமை, அரசின் புள்ளி விவரம். மொத்தம் நாங்கள் 8 கோடி பேர். குடும்பத்தில் ஒரு குடிகாரனை உருவாக்கினதை தவிர திராவிட செஞ்ச சாதனை என்ன? என்ன சாதனை? குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் குடிக்கிறான். ஒன்று அப்பனா இருப்பான், இல்லை மகனா இருப்பான், இல்லை மருமகனா இருப்பான், தம்பியா இருப்பான், சித்தப்பன் பெரியப்பன், எவனோ ஒருத்தன் குடிக்கிறான். ஏதோ ஒரு தங்கச்சி அண்ணனை இழக்கிறா, தாலி அறுத்து சாகுறா குடியில. யாரோ ஒரு அம்மா மகனை இழக்கிறா, யாரோ ஒரு அக்கா தம்பியை இழக்கிறான். கடைசியில் தொட்டு இப்போ இங்கே பெண்கள் குடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் புள்ள குடிக்கிறான். 8ஆம் வகுப்பு படிக்கிற, 9ஆம் வகுப்பு படிக்கிற, 10ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள ஹான்ஸ் போடுறான். ஆண்மையை அடிச்சிடும் அந்த ஹான்ஸு பள்ளிக்கூடத்தில் போடுறான். இதுக்கெல்லாம் குட்கா விற்க இங்கே தடை, தமிழ்நாட்டில் தடை. இந்த ஸ்டீம்ஸ்னா பகுதியில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்குமே. அந்த தலைவாணி ஒன்று போடுவீங்களா, அதுக்கு பேர் என்னப்பா? தலைவாணி மாதிரி சின்ன கட்டவர் சைஸில் இருக்குமா, அதுக்கு பேர் என்னடா? கூல் லிப்பா? கூல் லிப்பு. நீட்டாக நாக்கு தூக்கி உள்ளே வச்சுட்டு வகுப்பறையில் உட்காந்துறான். வாத்தியார் எதுவும் பாடம் நடத்தக்குள்ள இவன் உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரியா இருக்கு. இப்படியா இருக்கான். என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பையன் கவனிக்கிறான், பாடம் எடுத்தாலும் ஐயா தூக்கம் வருதுன்னு சொல்லுவான், இவ்வளோ தெளிவாக கவனிக்கிறான்னு பார்த்தா உள்ள தலைவாணி. நாங்கள்லாம் தலைக்கு வைக்க தான் தலைவாணி வைப்போம், இவன் நாக்குக்கு கீழே ஒரு தலைவாணி வச்சிருக்கான். திராவிட மாடல் இந்த எல்லா இடத்துலையும் இருக்குமே. தடை பண்ணுமா இல்லையா? சுகாதாரத்துறை அமைச்சரே, பொது சுகாதாரத்துறை அமைச்சரே, நீங்கள் தடை பண்ணணும். தடை பண்ண மானம் இல்லை. பாரு பிள்ளைகளை பூரா ஆங்கிலத்தில் அப்பனோ எப்பா உலகத்திலேயே அப்பனின் தலையெழுத்தை, என் அப்பனின் இன்சியலை, என் அப்பனின் இன்சியல் அந்நிய மொழியில போடக்கூடிய ஒரு கேடுகட்ட இனம். அது நீனும் நானும் வாழக்கூடிய தமிழர் ஒன்றினா அவனவன் கையெழுத்த அவனவன் ஆத்தா மொழியில தாய்மொழியில இடனா. கையெழுத்த கூட அந்நிய மொழியில போடுற தமிழ் உனக்கு அவமானம் அல்ல, அது நமது அடையாளம். அது வேணும் உனக்கு. கையெழுத்த மாத்திரியா? K7 கே போட்டு ஒரு 7 போட்டு விட்டுறான். பேர் தமிழில் வைக்க தரல. கிருஷ்ணா ஃபார்மசி, கிருஷ்ணா மருந்தகம் நல்லா இருக்கும், வைக்கணுமா இல்லையா? அந்த அங்கே ஒருத்தன் வச்சுருக்கான். முத்தூட்டு பின்கார் பரவாயில்ல, தங்கனே கடன் வச்சுருக்கான். அங்கே ஒருத்தன் வச்சுருக்கான் சக்தி ஃபைனான்ஸு. தமிழில் பேர் வைங்க. தமிழர் நீங்கள் தமிழில் பேர் வைக்கலாம். எவன் வைப்பான்? தெலுங்கனா வைப்பான், கன்னடனா வைப்பான். தமிழில் பேசுங்க, தமிழை உயிர்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் தமிழில் கையெழுத்துடுங்க. பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைங்க. அவர் நான் பேர் வைக்கிறேன், அம்மனமானவன்னு அர்த்தம். ஷிமோகான்னு பேர் வைக்கிற எருமைன்னு அர்த்தம். யாசிகா பிச்சைக்காரின்னு அர்த்தம். பேர் இது பேர் உனக்கு. தர்ஷினி, வர்ஷினி, மூக்கு, சலினி பேர் வைக்கிற என்ன பேர் இது? என்ன பேருண்ணா? தமிழ்ல பேர் வைக்க. குரூஸ் கருவாயன்னு அர்த்தம். கருவாயன்னு அர்த்தம். குரூஸ் கருவாயம். கோபிகா பால்காரின்னு அர்த்தம். டீசெண்டா இருக்கு உனக்கு. டீசெண்ட் தமிழ்ல பேர் வை. என்ன பேர் வைக்கிறேன்னு தெரில. நியூமராலஜி, ஹெட்ராலஜி, அந்தலாஜி, இந்தலாஜின்னு வச்சு சோழியை முடிச்சுடான் திராவிட மாடல். அவனுக்கு அவளை இல்லை, அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் விசுவாசமாக இருக்கான், நேர்மையாக இருக்கான். அவன் மொழிக்கு அவன் இனத்துக்கு நேர்மையாக இருக்கிறான்.
64 எம்எல்ஏ சட்டமன்றத்தில், 234 சட்டமன்றத்தில் 64 எம்எல்ஏ பிறமொழியாளர், 40 பாராளுமன்ற உறுப்பினர், 19 பேர் பிறமொழியாளர், 36 மந்திரில 9 மந்திரி பிறமொழியாளர். எங்க உனக்கு இதெல்லாம்? எருவ மாட்டில் கூட தண்ணியை ஊற்றினா கொஞ்சம் சிலிப்பி விட்டு எழுந்திருக்கான், தமிழை முதுகில் ஊற்றினா எதுவுமே எழுந்திருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுது? 50 ஆண்டு கால திராவிட அழுக்கும் முதுகில் இருக்கு. சொரிஞ்சி எடுக்கிற அந்த அழுக்க நீக்கிற வேலையை தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. அன்பான உறவுகளே, உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பு தான் இருக்கிறது. அது ஒன்றே ஒன்று தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர், இந்த நாட்டின் ஆகச் சிறந்த அரசியல் ஆசான், அறிவு ஆசான், தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த மாமேதை. அவன் சொல்லுகிறான், எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகள், எல்லா சிக்கல்களுக்குமான திறவுகள், எல்லா பிரச்சனைக்குமான திறவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிறான். அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை எளிய பிள்ளைகள் உங்களிடமிருந்து நாங்கள் பெற விரும்புகிறோம். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், தமிழர் நலத்தில் நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.